சூப்பர். வெரி குட். புரிஞ்சுதா உங்களுக்கு? சூப்பர். சூப்பர், சூப்பர். சூப்பர் ஸ்ரீ. வெரி குட் ஸ்ரீ. ஸ்ரீ இது பயங்கர ஈஸி ஸ்ரீ ஆக்சுவலா. இதுவும் ஈஸி. ஜாயிண்ட் ப்ராடக்ட் ப்ராசஸ் காஸ்டிங் 80% ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. ஒரு 20%ல மட்டும் தான் ஈக்விவாலன்ட் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவோம்ல. அங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கும் ஒரு ஈஸி ஒண்ணு வச்சிருக்கேன். காமிக்கிறேன் நானு. ஸ்ரீ ஆக்சுவலா இந்த சம்மு உங்களால கிராக் அவுட் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. 48. இது என்னன்னு சொல்லிடுறேன் ஸ்ரீ. சேல்ஸ் குடுத்துருக்கான் ஸ்ரீ. மெயின் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் 2 இருக்கு. அதுல வந்து காஸ்ட் இன்கர்ட் ஆஃப்டர் செப்பரேஷன் வந்து 6000, 5000, 4000 அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸா குடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஸ் a பெர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் அப்போர்ஷன்மென்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் டு மெயின் ப்ராடக்ட்ஸ் இது. சப்போஸ் இஃப் பை ப்ராடக்ட் இஸ் நாட் பை ப்ராடக்ட்ட வந்து நான் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணல. நான் பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன்லயே அந்த ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்லயே நான் செல் பண்ணிட்டேன்னா, அது ஒரு டிஸ்கஷனு. ஆ இல்ல நான் வந்து ஆம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இன்கர் பண்ணி அப்புறம் நான் செல் பண்றேன்னா, அப்ப என்ன? நேத்திக்கு ஒரு சம் பார்த்தோம்ல ஸ்ரீ. ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்ல ஒண்ணு பண்றதும், அப்புறம் ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட் இல்லாம ஃபர்தரா அந்த மாரி சம் ஸ்ரீ இது. ஆ நான் காமிக்கிறேன் பாருங்க. சேல்ஸ் இருக்கு ஸ்ரீ. 90,000, 60,000 எல்லாத்துக்குமே சேல்ஸ் தான் ஸ்ரீ. 98% ஜாயிண்ட் ப்ராடக்ட் சம்ஸ் வில் ஸ்டார்ட் வித் சேல்ஸ் தான். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து 25% அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ 25% ஒரு நிமிஷம் ஸ்ரீ. தெரியுதா ஸ்ரீ நல்லா? கிளியரா தெரியுதா? ஓகே, ஓகே. போடுங்க ஸ்ரீ. சூப்பர். போடுங்க.
சம்ல வந்து எது மெயின் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்ரீ. ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்ல. அதான். யாருக்கு ஸ்ரீ ஓட்டு போட்டீங்க? ஐயோ! அப்படியா ஸ்ரீ? ஓகே. நெறைய பேர் விஜய்க்கு போட்டுருக்காங்க ஸ்ரீ. தெர்ல. வந்துருவாரு போல இருக்கே அவரு. வருவாரா? இல்ல ஓட்ட பிரிப்பாரான்னு நெனைக்கிறேன். ஆமா, இப்பவே ஆமா, இப்பவே தில்லுமுல்லு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ! என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் விஜய்க்கு தான் ஸ்ரீ. அப்பா! மேம் என்னையும் சேர்த்து இன்ஃப்ளூயன்ஸ் வேற. மேம் நீங்களும் நீங்களும் ஓட்டு போடுங்க மேம். நீங்களும் ஓட்டு போடுங்க. அந்த ஃபேமிலியே ஏடிஎம்கே ஃபேமிலி ஸ்ரீ. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து அவங்கள அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாரையும் விஜய்க்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஆமாமா. இந்த ஏதோ ஒண்ணு இவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். நான் ஒரு ஆட்டம். அப்பா! நேத்திக்கு நைட் ஸ்டடி பண்ணீங்களா ஸ்ரீ? ஆப்பரேஷன் காஸ்டிங்கா? முடிச்சிட்டீங்களா? சூப்பர், சூப்பர். டயர்ட் ஆயிடுச்சு பாவம். ம்.
ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிடுச்சா ஸ்ரீ? போட்டுட்டு இருக்கீங்களா? வாங்க, வாங்க. ஓகே, ஓகே. நிதானமா பாருங்க. எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல தான் எங்கேயோ ஃபைன் டியூன் பண்ணணும். ம். சொல்லுங்க ஸ்ரீ. எங்க உங்களுக்கு டவுட் சொல்லுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டீங்களா? குட். வெரி குட். ஓகேவா? எது ஸ்ரீ? ம். ம். ஆ. அது இங்க நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்ரீ. கொஸ்டின்ல மேட்ச் பண்ணிக்கலாம். ஆ. ஓகே, ஓகே. இந்த மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்ரீ. எல்லா சி ஒரு 90% இது குடுத்துடுறாங்க. மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்க ஈஸியா. இது ஓகேவா ஸ்ரீ? உங்களுக்கு ஓகே. ஓகே ஸ்ரீ. ஸோ 47th பாருங்க ஸ்ரீ. ஆக்சுவலா இது போன பேட்ச்ல ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்ரீ இது உங்களுக்கு. ஒரு நிமிஷம்.
ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்னாலே போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுறதுன்னு அர்த்தம் ஸ்ரீ. ஓகேவா? அட் ஸ்பிளிட் ஆஃப் ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்னாலே போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுறதுன்னு அர்த்தம். அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்னாலே போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னு அர்த்தம். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரெக்ட். இப்ப பாருங்க ஸ்ரீ, இந்த சம்ல ஏ ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஸ்ரீ. சோ இப்ப நீங்க அந்த ஃபார்மேட் அதெல்லாம் உங்களுக்கு ஓகே இல்லையா? எப்படி அப்ரோச் பண்றோன்றதெல்லாம் புரிஞ்சிச்சு. 65% புக் சம்ல இருந்து வரும் ஸ்ரீ. ஓகேவா? புக் சம்னா என்ன? புக் பேக், எம்சிக்யூ பேங்க், தியரி எல்லாமே சேர்த்து சொல்றேன். 65% புக்ல இருந்து தான் வரும். ஓகே. 15% புக் மாடல்லயே கொஞ்சம் ஃபைன் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டைப் 1, அதாவது அது ஒண்ணு. 15 மார்க்ஸ்க்கு அப் வந்து 70 80 மார்க்ஸ்க்கு 20 மார்க்ஸ் டஃபா இருக்கும். எல்லா பேப்பரையுமே சொல்றேன். ஜெனரலா நம்ம சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸோட இதுவே அப்படிதான். 65 ஃப்ரம் புக், ரிமைனிங் 15 ஃப்ரம் ஒரு மாதிரி ஜென்ரலா இருக்கும், புக்ல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். 20 கொஞ்சம் டஃபா இருக்கும். அந்த 20 வில் பி மிக்ஸ் மேட்ச் ஆஃப் எம்சிக்யூஸ் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தியரியா இருக்கலாம், இல்ல சம்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது மட்டும் நீங்க மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. இதுவா? ஆமா ஆமா ஆமா. ஆ. ஓகே ஓகே. அதாவது அதாவது நீங்க எப்படி அது பாருங்கன்னா, ஹோல் கொஸ்டின் பேப்பரா பாருங்க. அதாவது ஏதாவது ஒரு 2 சம்மோ இல்ல 3 சம்மோ புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க ஸ்ரீ. ஆனா அது எந்த சாப்டர்ல இருந்து எடுக்குறாங்கன்னு தெரியாது. நம்ம ஒண்ணுமே படிக்காம போயிருப்போம். அந்த சாப்டர்ல இருந்து ஈஸி சம்மா பிக் பண்ணிருப்பான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் டிசம்பர்ல யாருமே எதிர்பார்க்கவே இல்ல மாடியூல் 1ல. ஆனா பேசிக்ஸ் ரொம்ப அவங்க வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் பத்தி கேட்டான். பர்ச்சேஸஸ் புக் பத்தி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் புக் சம் அப்படியே பிளக் பண்ணிருக்காங்க. லீஸ் அக்கவுண்டிங் நெறைய பேர் வந்து வரும், வராது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பார்த்துட்டு போவாங்க. பார்த்தா அந்த சம் அப்படியே கேட்டிருக்கான். சேல் அண்ட் லீஸ் பேக். சோ அதனால எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது ஸ்ரீ. ஆனா புக்ல இருந்து கண்டிப்பா மினிமம் 2 to 3 சம் வருது. ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்க்கும் நான் பார்க்குறேன். ஆ ஆ இதுக்கும் காஸ்ட் அக்கவுண்டிங்க்கும் நான் அப்சர்வ் பண்றேன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் ட்விஸ்ட்லாம் பண்ண முடியாது ஸ்ரீ. அப்படியே ஒண்ணு லேபர் கேட்டானோ, இல்ல மெட்டீரியல் கேட்டானோ, இல்ல மெட்டீரியல் லேபர் கேட்டு 7, 7 மார்க்கா கேட்டாகணும். அந்த மாதிரி. சோ இந்த சம் பாத்தீங்கன்னா, பியூட்டி சோப் கம்பெனி, ஒரே நிமிஷம் பத்மா ஜாயின் பண்றாங்களான்னு கேக்குறேன் ஸ்ரீ. ஒரே நிமிஷம் இருங்க. இருக்கேன் ஸ்ரீ. ஐயோ! சாரி ஸ்ரீ. உங்களுக்கு பண்ணிட்டானா? 2மே பத்மான்னு சேவ் பண்ணியிருக்கேன். நான் அது கன்ஃப்யூஸ் ஆயிடுது சம்டைம்ஸ். Beauty soap company manufactures for 4 different brands of soap: Komal, Lovely, Makeup, Nicer. The data on production and sale of these brands during 2022 is reproduced. இப்போ சேல் 4 பிராண்ட் இருக்கு ஸ்ரீ. சேல்ஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸ், அதாவது 15 லேக், 31 லேக்ஸ் அந்த மாதிரி, 2,80,000, 1,20,000 ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் போட்டுக்கோங்க ஸ்ரீ. ஸோ டோட்டல் சேல்ஸ் 50 லேக்ஸ்க்கு வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஸ்ட் கொடுத்துருக்காங்க டைரக்ட் மெட்டீரியல்,
அப்புறம் வந்து வேல்யூ ஆடட். சேல்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் அட் 25% ஆன் காஸ்ட்ன்னு சொல்றாங்க ஸ்ரீ. அப்போ 25% ஆன் காஸ்ட்னா 25 பை 100 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 25 பை 125 ஆன் சேல்ஸ். கரெக்டா? அந்த 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 125. ஸோ 25 பை 125 ஆன் சேல்ஸ் போட்டோம்னா 50 லேக்ஸ் இன்டு 10 லேக் கிடைக்கும். அப்ப சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் மைனஸ் பண்ணீங்கன்னா காஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்? மேக்கப் வந்து சோல்டு இன் அன்பேக்டு கண்டிஷன் வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங் வைல் அதர் 3 பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்தரா ப்ராசஸ் பண்றாங்க. அதாவது இதுக்கு மட்டும் ஃபர்தரா பண்ணல. நைஸுக்கு, கோமல், லவ்லிக்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் போட்டு காஸ்ட் இன்கர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுல போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1,20,000 + 1,30,000 2,50,000 2,50,000 + 50 இது. அப்ப 3 லேக்ஸ். ஸோ 40 லேக்ஸ்ல 3 லேக்ஸ் போச்சுன்னா 37 லேக்ஸ். இது புரியுதா ஸ்ரீ? இது வந்து ஜாயிண்ட் காஸ்ட் ஸ்ரீ. இது நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து கால்குலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு. அதாவது ஆ இந்த ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீ. இப்போ ஃபர்தர் ப்ராசஸிங் இல்ல. பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா எடுத்துக்கணும் ஸ்ரீ. 3 லேக், 5 லேக், 70,000 இது இது குடுத்துருக்காங்க சம்லயே. 3 லேக், 5 லேக், 70,000, 40,000. ஓகேவா ஸ்ரீ? இப்ப அதுல வந்து அவன் என்ன சொல்றான்? ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்ல பாருங்களேன். ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட் அதாவது அந்த ஃபர்தரா நான் போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணாம ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்லயே என்ன வருதோ அப்படியே வித்துடுறேன். அப்ப என்ன ஆகுறது? கோமலுக்கு ரூ. 4.50 விக்கிறேன். லவ்லி ரூ. 6, மேக்கப்க்கு ரூ. 4, இதுக்கு ரூ. 1.50. அப்போ ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.50னா 3 லேக்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா ஸ்ரீ? அப்ப 3 லேக்ஸ் இன்டு 4.50 போட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 13,50,000 வரும். அதான் ஸ்ரீ நீங்க இங்க பார்க்கறது. 13,50,000. இப்ப ஜாயிண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ, அதுக்கு வந்து ஒரு வொர்க்கிங் குடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம 10 லேக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம்ல ஸ்ரீ. இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம தனித்தனியா கோமல் 15 லேக்ஸ், சேல்ஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு 15 லேக்ஸ், 31 லேக்ஸ், 2,50,000 டோட்டலா பண்ணோம். போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து மேக்கப் மட்டும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒரு சேல் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா ஸ்ரீ? அப்புறம் இந்த இந்த 50 லேக்ஸ், 47 லேக்ஸ், 37 லேக்ஸ்க்கு தான் இங்க ஒரு வொர்க்கிங் குடுத்துருக்காங்க. 13,80,000 டிவைடட் பை 47 லேக்ஸ் இன்டு 37 லேக்ஸ். இது எப்படின்னா, நெட் ரியலைசபிள் வேல்யூ டிவைடட் பை 15 லேக்ஸ் இன்டு 47 லேக்ஸ். புரியுதா ஸ்ரீ உங்களுக்கு? அதாவது எனக்கு ஜாயிண்ட் காஸ்ட் 37 லேக்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்ப அந்த ஸ்பிளிட் அப்ல அப்போ எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் காஸ்ட்க்கு எவ்வளோ? ஆம், ஆம், ஆமா. எங்க இருக்கு அது? சாரி 37 லேக்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 37 லேக்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 13,80,000 ஓகேவா? டிவைடட் பை 47 லேக்ஸ் இன்டு 37 லேக்ஸ். இந்த நெட் ரியலைசபிள் வேல்யூ பேஸ் பண்ணி ஜாயிண்ட் காஸ்ட் பிரிக்கணும். 37 லேக்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ம். 15 லேக்ஸ் மைனஸ் இந்த 1,20,000 ஸ்ரீ. இதோ 1,20,000 கோமலுக்கு. 15 லேக்ஸ் மைனஸ் 1,20,000 கோமலோட அந்த போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்குலாம் முன்னாடி இல்ல. வேல்யூ வேல்யூ வருது. ஏற்கனவே நம்ம வந்து 37 லேக்ஸ் ஜாயிண்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நெட் ரியலைசபிள் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த 37 லேக்ஸ பிரிக்கிறோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஓகேவா? அப்ப 13,80,000 மைனஸ் ஜாயிண்ட் காஸ்ட் வந்து வில் கிவ் யூ ப்ராஃபிட். அதே மாரி ஒன்னொன்னுத்துக்கும் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10,00,000. அந்த 10,00,000 இப்படி பிரியறது உங்களுக்கு. 2,97,615, 6,31,915 இது எல்லாமே ஸ்ரீ ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு நடக்கிறது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? 13,50,000 அப்போ ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்க்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்? போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஜாயிண்ட் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா ஸ்ரீ? ஆ அப்ப வெறும்னு அந்த ஜாயிண்ட் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். 10,86,383
23 lakhs 38,085, 2 lakh 20 426, 55 106 இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஸ்ரீ. உங்களுக்கு நல்லா புரியும். போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு காமிக்கட்டுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் ஸ்ரீ. இந்த கான்செப்ட் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அந்த டயகிராம் போட்டேன்னா ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. அதாவது ஸ்ரீ, இப்ப வந்து அவங்க ஃபைனலா செல்லிங் பிரைஸ் பண்றாங்கல்ல ஸ்ரீ, கோமல்க்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்ரீ. 13,50,000க்கு செல் பண்றாங்க. ஆனா இவங்க செல் பண்ற பாயிண்ட் எதுன்னா ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் ஸ்ரீ. ரா மெட்டீரியல எடுத்து டக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்துடுது. இப்ப அது முன்னாடி இருக்கிற ஒரே ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஜாயின்ட் காஸ்ட் மட்டும்தான். கரெக்ட்டா ஸ்ரீ? அதனால தான் இந்த செல்லிங் பிரைஸ மைனஸ் இந்த ஜாயின்ட் காஸ்ட் பண்றோம் ஸ்ரீ இங்க. ஆனா இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்ல என்ன பண்றோம்னா, அதே மாரி செல்லிங் பிரைஸ் இருக்கு ஸ்ரீ. ஆனா அதுக்கு வந்து வேற காஸ்ட் வருது. அவன் குடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகுறது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாயின்ட் காஸ்ட் நடந்திருக்கு. அப்போ நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ணி, அதன் மூலமா ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல வரம்போது, என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்பி மைனஸ் இந்த போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இந்த ஜாயின்ட் காஸ்ட் வரும் ஸ்ரீ. புரியுதா ஸ்ரீ? உங்களுக்கு? சோ இப்போ ஒரு மைண்ட்ல அந்த படம் மாரி போட்டுக்கோங்க ஸ்ரீ. ஒரு இமேஜினேஷன் மாரி பண்ணிக்கோங்க. ஆ நான் வந்து பன்னீர் வச்சிருக்கேன் ஸ்ரீ. பன்னீர் ஓகேவா? இதுதான் ஸ்ரீ பன்னீர். பன்னீரு முன்னாடி நான் அந்த ஆக்சுவலா நம்மளுக்கு இப்ப மில்கி மிஸ்ட்லாம் கிடைக்கிறதுல லைட்டா ஏதோ ஒண்ணு ஆட் பண்றாங்க. இல்லன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வராது. அது போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஸ்ரீ. ஓகேவா? இப்ப என்ன ஸ்ரீ பன்னீர் வந்து ஒரு 150 இருக்குமா நம்மளுக்கு? சும்மா மினிமம் சொல்றேன். அவங்க ஏதோ ஒண்ணு லைட்டா அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக பண்றாங்க. ஜஸ்ட் சே இட் அஸ் ₹30 வச்சுக்கோங்க ஸ்ரீ. ஆனா இந்த பால் திரிஞ்சு பால்ல எலுமிச்சம்பழம் ஊத்தி ஓகே. பால் பாக்கெட் வாங்கின்னு வரேன்ல ஸ்ரீ. அதுல எலுமிச்சம்பழம் ஊத்தி 30 ரூவா ஆகுறது 1/2 லிட்டர் பால்ல. எலுமிச்சம் ஊத்தி உடனே எனக்கு ஒரு பன்னீர் கிடைக்கிறதுல்ல ஸ்ரீ. அந்த பன்னீரையே உடனே நான் விக்கிறோன்றது இந்த ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட் ஸ்ரீ. ஆனா அந்த பன்னீரை எடுத்து அத அழகா ஏதோ ஒரு சொல்யூஷன் கலந்து நல்லா பேக்கிங் ஸ்டேஜ்ல பிரிசர்வேட்டிவ் மாரி பண்றபோது, அப்ப என்ன ஆகுறதுன்னா, இந்த 150 அப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 150 மைனஸ் 30 மைனஸ் 30. அப்ப அதாவது 120 மைனஸ் 30 ₹90 ஆகும். இல்ல, நான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லயே அத வந்து ₹100க்கு விக்கிறேன் அப்டின்னா, அப்போ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லயே விக்கிற இதுக்கு எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 100 மைனஸ் 30 70. நல்லா புரியுதா ஸ்ரீ கான்செப்ட்? ஆ இந்த கான்செப்ட் தான் ஸ்ரீ உங்களுக்கு சுத்தி சுத்தி எல்லா சம்லயும் அப்படியே மாத்தி மாத்தி கேட்கறாங்க. நீங்க என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இந்த பாயிண்ட் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்ரீ. இந்த பாயிண்ட் குடுத்திருக்கானா இல்லையா? ஓகேவா? அதே மாரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 95% நெட் ரியலைசபிள் வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஜாயின்ட் காஸ்ட்ட பிரிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா ஸ்ரீ? அதுதான் உங்களுக்கு நம்ம இங்க பார்த்தோம். சேல் சேல் வேல் எக்ஸாக்ட்லி. சூப்பர், 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 சூப்பர். எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டா சொல்றீங்க ஸ்ரீ. ஸ்ரீ நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அத குட்டியா எங்கேயாவது நோட்ல எழுதிக்கோங்களேன். நீங்க இப்ப சூப்பரா சொன்னீங்க. எங்கேயாவது ஒரு ஹிண்ட் மாரி எழுதிக்கோங்க ஸ்ரீ. நீங்க படிக்கும்போது இது மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டோரி லைன் டக்குனு பிக்கப் ஆயிடும் நம்மளுக்கு. அதுக்காக சூப்பரா
சூப்பர் ஸ்ரீ. நீங்க இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா ஸ்ரீ? இப்ப கொஞ்சம் நல்லா கிரிப் வந்திருக்கா ஸ்ரீ? குட், குட், குட். சூப்பர். இன்னும் நல்லா கிரிப் வந்துரும். ஸ்ரீ நீங்க இப்ப அத எடுத்து எழுதணும் ஸ்ரீ அவ்வளவுதான். இப்ப நீங்க ஃபர்தர் ப்ராசஸிங் வச்சு பார்த்தீங்கன்னா, 2,97 639 இப்படி வருது உங்களோட ப்ராஃபிட்டா. இல்ல நான் வந்து பன்னீர் திரிஞ்சு வீட்லயே பண்ற பன்னீரே உடனே வித்துடுறேன். பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படின்னா 2,67 4 லேக் இது. ஜெனரலாவே ஸ்ரீ ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்ல விக்கிற ப்ராஃபிட் அந்த டைம்ல இருக்கிற ப்ராஃபிட்டும் ஃபர்தர் ப்ராசஸிங்ல பண்ணவனா கண்டிப்பா ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்ல இருக்க ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். ஆ எக் எதுவுமே பண்ணாம எல்லாமே ஒரு பிரசன்டேஷன் பண்ணா தானே ஸ்ரீ அழகா. இல்ல நான் மொத்தமா இந்தாங்க கிழி கட்டி குடுக்குறேன். துண்டுல வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா யாரும் இப்ப ஏத்துக்கிறதுலாம் இல்ல. ஆனா அதுவே அழகா ஒரு டப்பால போட்டு பேக்கிங் பண்ணி அத பண்ணா எல்லாம் வந்து சூப்பரா எடுத்துக்கிறாங்க. அந்த மாரி சோ 10,000 ஸ்ரீ. சோ இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி பார்ப்பீங்கன்னா 10,000. ஆக்சுவலா பார்த்தோம்னா, கமலுக்கும், நைஸுக்கும் அது கண்டிப்பா நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. லவ்லிக்கு வந்து அ இம்மீடியட்டா பண்ணி ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்ல பண்ணது தான் அவங்களுக்கு வந்து பேசிக்கா போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் லாஸ் காமிக்கிறது. மேக்கப்ப பொறுத்தவரைக்கும் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. இதுக்கும் அதே தான். ஏன்னா போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸே இல்லையே மேக்கப்ல. ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்லயே வித்துட்டாங்களா, அதனால உங்களுக்கு நில் ப்ராஃபிட், இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட். இதான் ஸ்ரீ. சோ நீங்க வந்து ஸ்டேஜ் 1 பொறுத்தவரைக்கும் பெருசா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் யுவர் வொர்க்கிங்ஸ் தான் ஹோல்ஸ் குட். அந்த மாரி. ஸ்டேஜ் 2ல நம்ம நெறைய ஸ்டோரி லைன் அந்த மாரி எழுதணும் ஸ்ரீ. ஐ திங்க் வி ஆர் குட் டு கோ ஸ்ரீ. ஆ இந்த சம் நீங்க வொர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த சம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாரி சம் தான் ஸ்ரீ. பின்னாடி பார்த்த சம் மாரி தான் இதுவும். ஓகேவா? ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங் என்ன? பிஃபோர் ஃபர்தர் ப்ராசஸிங் என்ன? வித்தவுட்க்கும் ஃபர்தர் ப்ராசஸிங்க்கும் எனக்கு இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு? ஓகேவா? சோ இதே போட்டு ஆமா. அதே மாதிரி. அப்புறம் இதுவும் நீங்க போட்டுறலாம் ஸ்ரீ. ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங். நெட் ரியலைசபிள் வேல்யூ பேஸ் பண்ணி 45 போட ஸ்ரீ நீங்க வந்து லாஸ்ட் சம் இருக்குல்ல ஸ்ரீ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேனே. அதுவும் ஒண்ணு இல்லஸ்ட்ரேஷன் 45ஓ 46ஓ உங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஓகேவா? நம்ம ஜாயிண்ட் காஸ்ட்க்கு சுத்தமா உங்களுக்கு டைமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். 3 சம் மட்டும் பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 49, இல்லஸ்ட்ரேஷன் 45 ஆர் 46 வெரி ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் அது மட்டும் பண்ணுங்க. இது எல்லாமே விட்டுருங்க. நான் சொல்றது இது மட்டும் பிரையாரிடைஸ் பண்ணுங்க. இந்த ஜாயிண்ட் காஸ்ட் டயகிராம் பாருங்க. இந்த ஃப்ளோ பாருங்க. அப்புறம் இந்த 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் போடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 36, illustration 49, illustration 45 ஆர் 46. ஸோ இந்த 3 சம் போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, பிஃபோர் ஸ்ப்ளிட் கான்செப்ட் தெரிஞ்சிரும். ஆஃப்டர் ஸ்ப்ளிட் கான்செப்ட் தெரிஞ்சிரும். பிஃபோர் ஸ்ப்ளிட்டுக்கும், ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டுக்கும் நான் எப்படி பார்க்குறேன், அப்சர்வேஷன் பண்றேன். இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் இருக்கா இல்லையா? ஸோ ஃபுல் பிக்சர் எண்ட் டு எண்ட் பிக்சர் ஹை லெவல் பிக்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. மத்த சம் போடலன்னா இன்னும் ரெக்ரெட் பண்ணாதீங்க. எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னா ஸ்ரீ ஒரு சம் நம்ம போட்டோம் தெரியுமா ஸ்ரீ? ஆ இந்த கோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. அந்த சம் போட்டு பாருங்க. 2 மார்க்ஸ்ல வருது. இதுதான் ஸ்ரீ. இது என்ன சம் ஸ்ரீ? இல்லஸ்ட்ரேஷன் 40. இது போட்டு பாருங்க ஸ்ரீ. எம்சிக்யூல வருது இது. இல்லஸ்ட்ரேஷன். அவ்வளவுதான் ஸ்ரீ. இது இது போட்டீங்கன்னா யூ ஆர் கவரிங் அப் த கான்செப்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். ஐயோ நம்ம மத்ததெல்லாம் போட்டு பார்க்கலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். அதுக்காக சொல்றேன். அதாவது இது ஒரு பிளான் டி சொல்றேன் ஸ்ரீ இது. ஓகேவா? ஸ்ரீ நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து உட்காந்துண்டு ஓகே உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் இமெயிலே அனுப்பிச்சு விட்டுட்டு ஜிப் பண்ணி கொடுத்துறேன் ஸ்ரீ. உங்களோட அந்த சிஎம்ஏன்னு ஒரு ஐடி இருக்குல்ல, நேத்திக்கு நைட்டே நான் ஒர்க் பண்ணினேன். ஆனா எனக்கு ஹேங் ஆயிடுச்சு. அது சுத்திட்டே இருந்தது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட எல்லா மாடியூலோட ஃபைல்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங்கோட எல்லா மாடியூல் ஃபைல்ஸ், ஐடிடி ஏதாவது வேணுமா ஸ்ரீ உங்களுக்கு? கஸ்டம்ஸ் ஒர்க்கிங்ஸ் ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஓகே. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன். ஆம், அதே மாரி டிடில ஏதாவது வொர்க்கிங் ஃபைல் வேணும்னா சொல்லுங்க. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட், காஸ்ட் அக்கவுண்டிங் எல்லா எக்ஸெல் ஃபைல்ஸும் ஜிப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க வந்து இன்னைக்கு நைட் உட்கார்ந்து அனுப்பிச்சிருவேன். எல்லா ஃபைல்ஸ் ஹெவியா இருக்கு.
ஸோ நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங் எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ தட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சரி ஸ்ரீ. ஆ ஸ்ரீ இப்ப நம்ப வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும் ஸ்ரீ. இன்னைக்கு ஈவினிங் ஹவ் ஆர் யூ பிளேஸ்டு ஸ்ரீ? ஒரு அ ஓகே. ஒண்ணு பண்ணுங்க. பாருங்க. பாருங்க. முடிஞ்சதுன்னா பிங் பண்ணுங்க. எனக்கு ஒரு 4 டூ 6 மட்டும் பிகாம் கிளாஸ் போட்டிருக்கேன் ஸ்ரீ. நான் 2:30க்கு வந்துருவேன். 4 டூ 6 போட்டிருக்கேன். போஸ்ட் 6 நீங்க பிங் பண்ணுங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம எஃப்ஏ உட்காந்துக்கலாம். இல்ல எனக்கு ப்ராசஸ் முடிச்சிடலாமா ஸ்ரீ உங்களுக்கு ஓகேவா? ஓகேவா? சரி ஓகே. நம்ம ஏதோ ஒண்ணு ஸ்ரீ எஃப்ஏவோ ப்ராசஸோ எஃப்ஏனா இன்சூரன்ஸ் முடிச்சிடுறேன் ஸ்ரீ ஃபுல்லா உங்களுக்கு. லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு, அப்புறம் லீஸ் அக்கவுண்டிங் 3மே வந்து இன்னைக்கு, நாளைக்குள்ள உங்களுக்கு முடிச்சு குடுத்துடுறேன். ஏன்னா 3 ஐயோ! ஸ்ரீ பிஆர்எஸ் எடுக்கணும்ல உங்களுக்கு? ஸ்ரீ அப்ப பிஆர்எஸ் எடுத்துடுறேன் ஸ்ரீ உங்களுக்கு. நான் சாரி நான் பத்மாக்கு எடுத்தேன்னா அப்படியே மறந்துட்டேன் உங்களுக்கு எடுத்துட்டேன்ட்டு. அப்ப பிஆர்எஸ் பார்க்குறேன். பிஆர்எஸ் இருக்கு. அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அந்த பார்ட் இருக்கு உங்களுக்கு. அது இருக்கு. அப்புறம் வேற என்ன ஸ்ரீ இருக்கு? அது 2ம் இருக்கு ஸ்ரீ உங்களுக்கு. அத கவர் பண்ணிட்டேன். மாடியூல் 1 முடிஞ்சிரும். ஆமா. மாடியூல் முடிஞ்சிரும். ஓகேவா? சரி ஸ்ரீ. ஓகே. அது முடிச்சுடுறேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்களே. சாரி ஸ்ரீ. நான் முடிச்சுட்டேன்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஆ, ஆ. இல்ல. பிஆர்எஸ் முடிச்சிரும். இல்ல. பிஆர்எஸ் கண்டிப்பா வரும் ஸ்ரீ. கண்டிப்பா வரும். பிஆர்எஸ் முடிச்சிடலாம். அதாவது நான் 6க்கு அப்புறம் பிங் பண்றேன் ஸ்ரீ. நீங்களும் ஹவ் ஆர் யூ பிளேஸ்டுன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஸ்ரீ. தேங்க் யூ ஸ்ரீ. ஓகேம்மா. பை.